friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். கிச்சன்ல கற்பாம்பூச்சி நிறைய இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு வீடியோல வந்து அதிக காசு செலவு பண்ணாம ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம கிச்சன்ல கற்பாம்பூச்சியை இல்லாம ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்மளே ஈஸியா வீட்டில் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, கிச்சனை எப்பவும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சூப்பரான கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸும் நம்ம பார்க்க போகிறோம். கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரே நாளில் பண்ணக்கூடிய வேலை இல்லை. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது தான் இந்த பொருள் இங்கிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த வகையில் என்னுடைய கிச்சனில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். கிச்சனை எப்பவும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு, கம்மியான இடத்துல நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல்ல என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கற்பாம்பூச்சி ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சமைக்கும் போது அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இந்த கார்னரில் வந்து நான் ஒரு ஆர்கனைசர் வைக்கிறேன். இது வந்து ஒரு 2 tier கார்னர் ஆர்கனைசர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி கேப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகாது. இப்போது இந்த கார்னரில் இந்த ஆர்கனைசரை நான் வச்சிட்றேன். இங்கே வந்து சமையலுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் கல்லுப்பு வைக்கிறேன். அப்புறமா வரமிளகாய் வைக்கிறேன். இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து நான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிளாஸ் வந்து நல்ல திக்காக குவாலிட்டியாக இருக்குது. இந்த மூடியும் நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. இந்த ஓப்பன் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதால யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஆயில் கண்டெய்னர் வச்சுக்கலாம். இந்த ஆயில் கண்டெய்னர் பற்றி ஏற்கனவே நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து கடலெண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே வந்து டீ, காஃபி, சுகர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இடிக்கிற கல் வச்சுக்கிறேன். ஸோ அடிக்கடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு சின்ன ஆயில் கண்டெய்னர், இதில் வந்து சிலிக்கான் ப்ரஷ்ஷோடு வருது. தோசை, சப்பாத்தி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ஒரு சின்ன பிளேட் வச்சு இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் ஹோல்டர் வைக்கிறேன். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்பூன் ஹோல்டர். இதெல்லாம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளே வச்சு நம்ம ஒரு செட்டாக வந்து இப்படி மூவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் வைக்கிறேன். இந்த ஸ்பைஸ் பாக்ஸோட ரிவ்யூ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டீல் மசாலா பாக்ஸை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இதே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெர்டிக்கல் ஸ்பேஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி நிறைய ஐட்டங்களை இந்த ஒரு கார்னர்லேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது போக நம்மளுக்கு வந்து கவுண்டர் டாப் ஸ்பேஸும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நம்ம சாப்பிங் போர்டெல்லாம் வச்சு காய் கட் பண்ணுறக்கு, சமைக்கிற பாத்திரத்தை இறக்கிறதுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு இடம் இருக்குது. இப்போ இந்த செட்டப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சமைக்கும்போது தேவையானது எல்லாமே கை பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இந்த வீடியோவில் காட்டுற ஆர்கனைசர்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ரிவ்யூஸ் எல்லாமும் நல்லா இருந்தது. அதனால் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த ப்ராடக்டோட கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 30%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இந்த மோட்டார் அண்ட் பெஸ்ல் யாராவது புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன். கிரானைட்டில் இருக்கிறது வாங்குங்க. கிரானைட் வந்து நிறைய நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மார்பிளில் இருக்கிறது வாங்கினா சீக்கிரமாகவே இந்த மாதிரி உடஞ்சி போயிடுது. கிரானைட் வந்து நிறைய நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அடுத்து வந்து சிங்க் ஏரியாவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். சிங்க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். இது ஆர்கனைஸ்டாக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு ஷெல்ஃப் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு ஷெல்ஃப் ஒன்று வாங்கினேன். இது வந்து கூட இந்த மாதிரி 2 மேஜிக் ஸ்டிக்கரோடு வரும். மேஜிக் ஸ்டிக்கர் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் நான். இது நல்லா வெயிட் தாங்கும். இது மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கணும்னால அவசியம் இல்லை. இது மாதிரி இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வாஷ் பண்ணணுன்னா கூட ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டர்டியான ஒரு ஆர்கனைசர் இது. இதுக்கு மேலே வந்து அந்த லிக்விட் சோப் டிஸ்பென்சர் வைக்கிறேன். இந்த டிஸ்பென்சரோட ரிவ்யூவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் DIY க்ளீனிங் லிக்விட் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் டவல் போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த பியூரிஃபையர் மேலே வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைனிங் மேட் வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு, அதுக்கப்புறம் ப்ளக்கு, நிறைய ஒயர் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸை வச்சு நான் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டடாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எடுத்துகிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த சிங்க் வந்து பிளேட்டு டம்ளர் கழுவுறதுக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து கிச்சன் யூட்டிலிட்டியில் ஒரு பெரிய சிங்க் இருக்குது. அங்கே தான் மெயினாக பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் நடக்கும். அதனால் இங்கே எனக்கு சின்ன பேஸ்கெட் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ கிச்சன் சிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினெட் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூசணம் பிடிச்சிருக்கும், ஈரம் கசிஞ்சிருக்கும். இந்த கேபினெட் வந்து யூஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த கிச்சனை 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஈரம் கசியாமல் பூசணம் பிடிக்காமல் நம்ம எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிங்க்குக்கு கீழே நான் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிச்சனில் கற்பாம்பூச்சியே இல்லாமல் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். நம்ம கிச்சன் ஷெல்ஃபை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஷெல்ஃபில் கேபினெட்லலாம் கற்பாம்பூச்சி தங்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நோ என்ட்ரி அப்படின்னு ஒரு ஹெர்பல் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஹார்ஷான கெமிக்கலோ ஃப்யூம்ஸோ வாசனையோ எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு ஹெர்பல் காக்ரோச் ரிப்பலண்ட்டு. இது வந்து ஸ்பான்சர்டு கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். கார்னரில் வைக்கிறதால நம்மளுக்கு பாத்திரமெல்லாம் அதில் போய் டச் ஆகாது. அதனால் நம்ம பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆன்லைனில் இது அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இதே மாதிரி ஒரு காக்ரோச் ரிப்பலண்ட் பேஸ்ட்டை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போரிக் ஆசிட் சேர்த்துக்கிறேன். இந்த போரிக் ஆசிட் வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த போரிக் ஆசிடை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆன்டிசெப்டிக்கு, கேரம் போர்டு பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. இதை காக்ரோச் ரிப்பலண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த போரிக் ஆசிட் பவுடரை வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து வாசனை ஃப்யூம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கேபினெட்லலாம் ஒட்டும். இப்போது இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கேபினெட்டோட கார்னர்லலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்திரமெல்லாம் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா கேபினெட்லேயுமே இது மாதிரி வைக்கணும். இது வைக்கும் போது பார்த்திங்கன்னா கேபினெட்டில் ஷெல்ஃப்லலாம் வந்து நம்மளுக்கு கற்பாம்பூச்சி தங்காது. இதை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பழைய பேஸ்ட்டை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் புது பேஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காக்ரோச் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கிச்சன் ஷெல்ஃப்லலாம் நியூஸ் பேப்பர் விரிக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரும் வந்து நிறைய காக்ரோச் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இப்போல்லாம் இந்த மாதிரி திக்கான ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து கிடைக்குது. இதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5 மீட்டர் 10 மீட்டர் அப்படி ரோல்ஸில் கிடைக்கும். நம்ம ரோல்ஸில் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவுகளில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இது மேலே வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியான பாத்திரமெல்லாம் வச்சு இப்படி பின்னாடி தள்ளும் போது அந்த லைனர் நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் சைடட் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடலாம். இப்போல்லாம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டபுள் சைடட் ஸ்டிக்கர் கிடைக்குது. ஸோ நம்ம லைனருக்கு கீழே வந்து அது அசிங்கமாக தெரியாது. அந்த ஸ்டிக்கரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி நீட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா 5-6 மாதத்துக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிங்க்குக்கு கீழே நான் என்ன நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஷெல்ஃபை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு லாக் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ஷெல்ஃபாக யூஸ் பண்ணுறேன். இந்த மீதி இருக்கிற கேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 tier ரேக் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் சோப்பு, பேஸ்ட்டு, ஹேண்ட் வாஷு, எக்ஸ்ட்ரா ப்ரஷஸ்ஸு அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் வைக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு அதில் வந்து துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, கிளாஸ் கிளீனர், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் டீஸ்கேலரு, க்ளீனிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். பேஸ்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்க்ரப்பு, ஸ்பாஞ்சு, ஸ்டீல் ஸ்க்ரப்பு இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மாப் அட்டாச்மெண்ட்டு. இங்கே வந்து கொஞ்சம் வாஷிங் பவுடரு, நாப்தலின் பால், அந்த போரிக் ஆசிட் அதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிச்சன் டவல்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிச்சன் வைப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் லிக்விடு, வினிகரு அந்த மாதிரி க்ளீனிங் சப்ளை எல்லாம் இங்கே வைக்கிறேன். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர். மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிஷ்யூ பேப்பர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணி நிறைய திங்ஸை இந்த ஒரே கேபினெட்டில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே கேபினெட் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேஸ்கெட்டில் இழுத்து பொருளை எடுத்துகிட்டு திருப்பி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். இடமே இல்லாமல் கச்சக்கச்சான்னு வச்சோம்னா சீக்கிரமாகவே மெஸ்ஸியாக ஆயிரும். நான் வந்து ஏற்கனவே என்னோடய கிச்சன் டூர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நான் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இனி வரப்போகிற வீடியோஸில் நான் இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் ஐடியாஸ், கிச்சன் டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.